ஷலாலா ஷலாலா ரிட்டைவால் வெண்ணிலா என்னை போல் சுட்டி பெண் இந்த பூமியிலா. சுடரமா, என்ன இன்னைக்கு நல்ல ஜாலியா வரீங்க? ஆமா சூர்யா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். அப்படியா? என்ன சுடரமா, உங்களுக்கு பர்த்டேவா? சாச்சா, வெட்டிங் டே இல்ல. அப்ப என்னவா இருக்கும் தெரியலையே. ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? அதுக்கா இவ்வளவு ஜாலியா இருந்தீங்க? ஏன் ஜாலியா இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் வேணுமா? அப்படிலாம் நான் எந்த காரணமும் தேட மாட்டேன். நான் எப்போதுமே ஜாலியாவும் ஹாப்பியாவும் தான் இருப்பேன். எனக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. அதெல்லாம் நினைச்சு உட்காந்துட்டே வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்கு இருக்கிறது ஒரு லைஃப் தானே, அத நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணணும். சூப்பர் சுடரமா, செமையா சொன்னீங்க. பர்த்டே வெட்டிங் டேக்கு தான் ஜாலியா இருக்கணும்னு கிடையாது சூர்யா. எல்லா நாளுமே ஜாலியா இருக்கலாம், ஹாப்பியாவும் இருக்கலாம். நமக்கும் கசப்பான நாட்கள்லாம் வரும். அன்னைக்கு மட்டும் வருத்தப்பட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். என்கிட்ட காசே இல்ல, ஆனா நான் சமாளிக்கிறேன் பாத்தியா. 3 வேளை சாப்பாடு, தங்கறதுக்கு ஒரு இடம், அப்புறம் போட்டுக்க துணிமணி, இது இருந்தா போதும்னு நினைப்பேன். கரெக்டா சொன்னீங்க. ஆமா, நீ என்ன காலேஜ் போலையா? சாயங்காலம் நேரம்லாம் காலேஜ்ல தானே இருப்ப? ஆமா சுடரமா, ஒரே தலைவலியா இருந்துச்சா, அதான் அப்படியே இருந்துட்டேன். காலேஜ்க்கு போகவே பிடிக்கல. என்னது தலைவலியா? ஐயோ தம்பி, முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? ஏன், என்னாச்சு? என் கையால டீ போட்டு குடுக்கறேன். தலைவலி எல்லாம் அடுத்த செகண்டே பறந்து ஓடிரும் தம்பி. ஐயோ வேண்டாமா, உங்களுக்கு எதுக்கு இந்த கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் பக்கத்துல ஒரு டீ கடை இருக்குல்ல, அங்க போய் குடிச்சுக்கிறேன். என்ன தம்பி, அப்பப்ப சொல்லுவீங்களே எங்க அம்மா இந்நேரத்துக்கு என் பக்கத்துல இருந்தா என்னென்னலாம் பண்ணிருப்பாங்களோ அதே மாதிரிதான் நீங்களும் பண்றீங்கன்னு. அப்புறம் பக்கத்து கடையில போய் இந்நேரத்துக்கு உங்க அம்மா உங்க கூட இருந்தா டீ கடைக்க விட்டுருப்பாங்களா? விட்டுருக்க மாட்டாங்கதான். அதத்தான் நானும் பண்றேன்னு சொன்னேன். 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, வீட்டுக்கு போய் டீ போட்டு உடனே எடுத்துட்டு வந்துடுறேன். இல்லம்மா, அது எனக்கு ஒரு ஆளுக்கு டீ போட சோம்பேறியா இருந்துச்சு தம்பி. இப்பதான் கம்பெனிக்கு நீங்க இருக்கீங்கல்ல, நம்ம 2 பேருக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வரேன். இங்கே இருங்க, சரியா? சரி. எவ்வளவு நல்ல கேரக்டரா இருக்காங்க. என்ன ரொம்ப நல்லாவும் பாத்துக்கிறாங்க. கடவுளே, இவங்கள மாதிரி ஒரு நல்ல மனுஷிக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுத்திருக்க? சீக்கிரமா இவங்க தொலைஞ்சு போன பையனை இவங்க கூட சேர்த்து வை. பாவம், இவங்களை பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. யோ அனிருத், என்னையா நீ இப்படி என்ன தவிக்க விடுறியா? என்னையா எந்திரிச்சு பேசியா என்கிட்ட? எப்படியா திடீர்னு கோமா ஸ்டேஜுக்கு போன? நீ நல்லா வீரப்பா தானே இருப்ப. உனக்கா இந்த நிலைமை? என்னால உன்னை பார்க்க கூட முடியலையா? எப்போதும் என்ன கிண்டல் பண்ணுவில்ல, அதே மாதிரி கிண்டல் பண்ணியா? நீ எவ்வளவு சரக்கு வேணாலும் அடி, உனக்கு இப்பவே நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். செம்பருத்தி செம்பருத்தின்னு நீ கதை சொல்லுவீல, அப்பெல்லாம் நான் நிறைய வாட்டி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாதுன்னு உன்னை திட்டிருக்கேன். ஆனா இப்ப எவ்வளவு வேணாலும் பேசு, நான் காது கொடுத்து கேட்கிறேன். தயவு செஞ்சு படுத்த படுக்கையா மட்டும் இருக்காத. எனக்கு கூட பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கியா? யோ எந்திரியா, எந்திரி. யோ அனிருத், எந்திரியா. எனக்கு இருக்கிற பெரிய பலமே நீதாயா. உன்னாலதான் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன். நீ என் கூட இல்லாதப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? அடடடடடா, தாத்தா மேல பேரனுக்கு ரொம்ப தான் பாசம் போல. இருக்கட்டும் இருக்கட்டும் ஆதி, நீ எவ்வளவு கத்தி கதறினாலும் உங்க தாத்தா எந்திரிக்க போறதில்ல. அந்த அளவுக்கு வசியம் பண்ணி வச்சிருக்கேன். ஷோ ஆதி, என்னப்பா தாத்தா கண்ண முழிக்கலன்னு ரொம்ப ஃபீல் பண்றியா? எப்போதும் நல்லா பேசிட்டு இருப்பாரு. இப்போ படுத்த படுக்கையா இருக்கிறத பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கவலைப்படாத ஆதி, இன்னும் கொஞ்ச நாள் தான் சரியாயிடுவாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லப்பா, நிம்மதி தானே சொன்னுச்சு. சின்ன இதுவா இருந்தா சீக்கிரம் சரியாயிடும். இதுவே பெருசானா தானே 6 மாசம் 1 வருஷம் ஆகும்னு சொன்னுச்சு. நம்ம ஏன் பெருசு பெருசா யோசிக்கணும், சின்னதாவே யோசிப்போம். அதுக்கு தான் சொன்னேன். சரி, நிம்மதி வந்து செக் பண்ணுச்சா? இப்ப பல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கா? நேற்று நைட்டை வந்து செக் பண்ணப்ப அப்படியேதான் இருந்தாருன்னு சொன்னான். இப்போ அவ பார்த்தாலான்னு தெரியல, கேட்கணும். என்ன இவ ஒழுங்காவே ஒரு வேலையும் பண்ண மாட்டாளா? இதெல்லாம் கரெக்டா பார்த்தா தானே நம்மளுக்கும் என்னன்னு புரியும். தாத்தாவும் சீக்கிரம் குணமாவாருல. சரி, அவ வந்து பாக்கட்டும். சரி, நீ என்ன இங்கே உட்கார்ந்திருக்க? போய் சாப்பிடுப்பா. இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னால சாப்பிட முடியாது. என்னப்பா நீ? அதெல்லாம் தாத்தா சீக்கிரமாவே சரியாயிடுவாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போய் சாப்பிடு, எல்லாம் சரியாயிடும். இல்ல, அது இவளா? இப்பதான் நினைச்சோம் கரெக்டா வந்து நிக்கிறா. நிம்மதி, தாத்தாவை செக் பண்றதுக்காக வந்த. காலையில பாத்தியா? பார்த்தேன், இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. 2 டோசேஜ் அதிகமா கொடுத்திருக்கேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். சரி, பாரு.
என்ன நிம்மதி சொல்ற? உண்மையாவா? ஐயோ என்னது இப்படி ஒரு ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அ, ஆமா, இந்த மெடிசனை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தா தாத்தா சீக்கிரமா குணமாயிடுவாரு. நிம்மதி நிம்மதி, நீ சொல்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கோமா ஸ்டேஜ்னா ரொம்ப மாசக்கணக்கில் ஆகும்னு சொல்லுவாங்க. ஐயோ அது ஆக்சிடென்ட்டோ இல்ல கீழே விழுந்தது அந்த மாதிரி தான் ரொம்ப நாள் ஆகும். இது எப்படி ஆச்சுனே தெரியல. ஆஹா, மாத்திரையில கொடுத்ததுனால கம்மியா தான் ரியாக்ஷன் காட்டுமோ? ஐயோ இப்ப என்ன பண்றது? இப்ப மாத்திரையை தண்ணியில கலந்து கொடுத்தாலும் இவருக்கு எப்படி குடிக்க வைக்கிறது? ஐயோ இன்னும் நம்ம சைன் வாங்கவே இல்லையே. இன்னைக்கு நைட்டு தான் அந்த வேலையை பண்ணலாம்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள இந்த கிழவன் கண்ணு முழிச்சிட்டாருன்னா என் சோலையே முடிச்சு விட்டுருவாரு. இப்ப என்ன பண்றது? இவங்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் தாத்தாவோட கைரேகை எடுத்து பத்திரத்துல வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப இதுக்கு போற வேகத்தை பார்த்தா தாத்தாவை கண்ணு முடிச்சுக்க வச்சிருவாங்க போலே. அப்புறம் தாத்தா கடைசியில நான் தண்ணி கொடுத்ததெல்லாம் சொல்லிடுவாரே. ஐயோ இப்ப எப்படியாவது கைரேகையை வாங்கணுமே, என்ன பண்றது? நிம்மதி, அப்ப இதை கண்டினியூவா தாத்தாக்கு கொடுத்துட்டே இருந்தா தாத்தா கண்முழிச்சிருவாரு தானே? ஆமா அதே, தாத்தாக்கு இப்ப நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனா அது ரொம்ப ஓவர் டோசேஜாவும் கொடுத்துட கூடாது. இந்த பாட்டில் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த பாட்டில் ஏத்துவேன். அதுல நான் மருந்து கொடுக்க போறது இல்ல. அப்ப நம்ம தாத்தாவோட பல்ஸை செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வர பாட்டில்ல தான் மருந்து கொடுப்பேன். அதை செக் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். அதை பத்திலாம் எனக்கு ஒன்னும் தெரியல. நீ கரெக்டா பார்த்து கொடுத்துரு நிம்மதி. எனக்கு தாத்தா இப்ப பேசணும், அவ்வளவுதான். நீ பயப்படாத, தாத்தா கண்டிப்பா பேசுவாரு. நம்ம தாத்தா எப்போதும் நம்ம கூட தான் இருப்பாரு. பயப்படாத ஆதி. சரி, நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். இத கேட்டா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, நீ போய் சொல்லிட்டு வா. நானும் போய் மருந்தெல்லாம் ப்ரிப்பேர் பண்றேன். ஐயோ கஷ்டப்பட்டு நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்ப போகுதே. என்ன பண்ணியாவது தாத்தாவை கண் முழிக்க வைக்கவே கூடாது, இல்லைன்னா அவ்வளவுதான். ஐயோ இந்த நிம்மதி வர மருந்து கொடுத்து கொடுத்து தாத்தாக்கு தெம்பேட்டிக்கிட்டு இருக்கா. நான் கஷ்டப்பட்டு அவருக்கு வீக் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். ஐயோ அவ வேற இந்த சலைன் பாட்டில்ல வச்சு வச்சு கொடுத்துட்றா. நம்ம எப்படி கொடுக்கறது? நிம்மதி எப்படி கொடுக்கறா? தாத்தாவை குணப்படுத்துறதுக்கு இந்த பாட்டில்ல தான் மருந்த ஊசி மாதிரி போட்டு ஏத்துறா. அப்ப தாத்தாக்கு இந்த சலைன் வழியா தான் அவர் குணமாகறதுக்கு மருந்து போகுது. அப்பயே இவரை மறுபடியும் கோமா ஸ்டேஜ்க்கு போக வைக்கிறதுக்கு நம்ம அந்த மாத்திரையை கரைச்சு இந்த சலைன் பாட்டில்லையே போடக்கூடாது. வேதா சூப்பர் பாயிண்ட் டி. இது தெரியாம போச்சே. எப்படிடா தாத்தாக்கு மாத்திரையை கலந்து கொடுக்கறதுன்னு நினைச்சிட்டு இருந்த. இதவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே. ஆனா எப்ப கொடுக்கறது? நமக்கு வேற இது புதுசு. இல்ல எது செஞ்சாலும் பொறுமையா தான் செய்யணும். நம்ம பாட்டுக்கு அவசரப்பட்டோம் அவ்வளவுதான். எல்லா உண்மையும் தெரிஞ்சது நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் அம்பானியாக ஆசைப்பட்டு கடைசியில ஆண்டியா போயிருவேன். இல்ல இப்போதைக்கு அவசரப்படாம நிதானமா தான் முடிவெடுக்கணும். இன்னைக்கு நைட்டு தான் இந்த வேலையை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நைட் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா தாத்தாக்கு அந்த மருந்தை கலந்து கொடுத்துருவோம். அப்புறமா தான் தாத்தாவோட கைரேகைய பத்திரத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த நிம்மதி என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். அத பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. இதுங்க போற வேகத்தை பார்த்தா எப்படியும் சீக்கிரமாவே தாத்தாவை குணப்படுத்திடுங்க. அதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். வேதா, இன்னைக்கு நைட்டை விட்டினா உனக்கு வேற எப்பவுமே இந்த நாள் கிடைக்காது. சீக்கிரம் வேதா, சீக்கிரம். இப்போ மணி சாயங்காலம் 6 மணி. நைட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள நீ எல்லா ஏற்பாடையும் பண்ணிரு. முதல்ல போய் பத்திரத்தை எடுத்து ரெடி பண்ணு. அட நம்ம மாஸ்க். அடடட, வாங்க வாங்க வாங்க. நீங்களா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல. அத மீறியும் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அட இது நல்லா இருக்கே. ஏங்க, நான் என்ன உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்த மாதிரி இப்படி கத்துறீங்க? நீங்க தாங்க என்ன தேடி எங்க கடைக்கு வந்திருக்கீங்க. ஐயோ இல்ல, நான் சும்மா யதார்த்தமா தான் வந்தேன். நீங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐயோ அது தெரியலன்னா பரவாயில்லைங்க. நான் என்னமோ உங்களை தேடி வந்த மாதிரி நீங்க என்ன குறை சொன்னீங்களே, அதுக்கு தான் சொன்னேன். நானும் உங்களை என்னைக்குமே பாக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா தினமும் பாக்குற சூழ்நிலை வந்துருது. அது ஏன்னு எனக்கும் புரியல. எப்போதும் அப்படி நினைக்காதீங்க. ஒருத்தவங்களை பாக்கறவே கூடாது, ஒருத்தவங்க கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கடவுள் புண்ணியத்துல நீங்க நினைக்காததுதான் நடக்கும். என்னது? ஆமாங்க, உண்மைதான். நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேங்க உங்களை பாத்துறணும், உங்கள்ட்ட எப்படியாவது பேசணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். உங்களை பாத்திரவே கூடாது, உங்கள்ட்ட பேசிடவே கூடாதுன்னு நினைக்க மாட்டேன். ஆனா கடவுள் புண்ணியத்துல பாருங்க, தினமும் உங்களை பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ரொம்ப நல்லவர் தான் நீங்க. யாயா, பேசிக்கலி நான் ரொம்ப நல்லவன் தாங்க. நம்பிட்டேன். என்னங்க, நீங்க தப்பா எடுத்துக்கலனா எப்படியும் தப்பா எடுத்து என்ன திட்டதான் போறீங்க. அத மீறியும் என்னால உங்ககிட்ட அதை கேட்காம இருக்க முடியலங்க. கேட்கவா? நான் தப்பா எடுத்துப்பேனோ தெரியும், நான் திட்டுவேனோ தெரியும். அத மீறியும் நீங்க ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. பரவாயில்ல, கேளுங்க. என்ன? இல்ல, உங்க மூஞ்சியை நான் இது வரைக்கும் ஃபுல்லா பார்த்ததே கிடையாது. ஏன் எப்போதுமே மாஸ்க் போட்டுட்டே சுத்துறீங்க?
ம் அது எதுக்கு உங்களுக்கு? இல்லங்க, தெரிஞ்சுக்கலாமே தான் கேட்டேன். ஏன்னா கொரோனா டைம்ல தான் இந்த மாதிரி எல்லாருமே மாஸ்க் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தோம். அது முடிஞ்சு 5-6 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப மறுபடியும் மாஸ்க் போட்டுட்டு சுத்துறீங்களே, அதான் என்னன்னு கேட்டேன். அது கொரோனா டைம்ல நான் ரொம்ப சீரியஸா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன காமெடியாவா பேசுறீங்க? இப்பவும் சீரியஸா தான் பேசுறீங்க. ம் கேவலமா இருக்கு ஜோக்கு. ஏங்க புரியல, என்ன சொல்றீங்க? கொரோனா டைம்ல ரொம்ப உடம்பு முடியாம சீரியஸா இருந்தேங்க. ஐயோ, அப்படியா? ஆமா, அதுவும் இல்லாம எனக்கு பொல்யூஷன் அலர்ஜியும் இருக்கு. மாசடைஞ்ச காற்றெல்லாம் சுவாசிச்சேனா எனக்கு உள்ள உடனே ப்ராப்ளம் வந்துரும். அதனால தான் மாஸ்க் போட்டுட்டே சுத்துவேன். ஓ, அப்படி ஒரு வியாதி இருக்கா? எனக்கு தெரியாதுங்க. ஹலோ ஹலோ, இது ஒன்றும் வியாதி கிடையாது. ஒன் டைப் ஆஃப் அலர்ஜி. இங்கிலீஷ்ல சொன்னா அலர்ஜி, தமிழ்ல சொன்னா வியாதி. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுவீங்க. போக போக ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. நானா? ஏங்க நான் என்னங்க ஓவரா பேசுனேன்? என்னங்க இன்னொரு விஷயம் கேட்கலாமா? எப்படிங்க இவ்ளோ திட்டியும் நீங்க மறுபடியும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நீங்க திட்டுறதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டா என்னங்க பண்ண முடியும்? அதெல்லாம் நான் இப்போது சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்க. என்ன கேளுங்க. இப்ப இந்த ஹோட்டலுக்கு எதுக்காக வந்தீங்க? ஐயோ, வந்ததே மறந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாருங்க. என்ன சொல்லணும்? நான் வந்தது உங்களை பார்க்க இல்ல, சுடரமாவை பார்க்க. ஓ, அம்மாவை பார்க்க வந்தீங்களா? உங்க அம்மாவை இல்லங்க, சுடரமாவை பார்க்க வந்தேன். நானும் சுடரம்மாவை தாங்க சொன்னேன். எங்க அம்மாவை என்னாலே பார்க்க முடியாது, அப்புறம் எங்க நீங்க போய் பார்க்க போறீங்க? ஏ, எனக்கு அம்மா அப்பாலாம் இல்லையே. ஐயோ, என்னங்க என்னாச்சு? எங்க இறந்தெல்லாம் போகல, இருக்காங்க. ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது, நானே பார்த்தது இல்ல. எங்க அப்பா தாங்க என்ன வளர்த்துச்சு. ரொம்ப குடும்ப கஷ்டங்க, என்னால அங்க இருந்து படிக்க முடியல. எனக்கு நிறைய படிக்கணும்னு ஆசை. இப்ப இந்த ஹோட்டல்ல கூட பார்ட் டைமா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க கொடுக்குற சம்பளத்தை வச்சு காலேஜ் ஃபீஸ் கட்டி படிக்கிறேன். சுடரமா 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, அது போதும் எனக்கு. அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு எங்க அப்பத்தாக்கு அனுப்புவேன், அது அங்க அதை சமாளிச்சுக்கும். ஓ சரி சரி. அப்புறம் சுடரமா வீட்டுக்கு தான் போயிருக்காங்க, நீங்க வேணா வீட்டுல போய் பாருங்க. சரிங்க. அப்புறம் அன்னைக்கு லைப்ரரியில ஒரு புக் எடுத்தல, அதை நான் படிச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு வேணுமா? ஆமாங்க வேணும். அங்கே தானே வச்சிருக்கீங்க, நான் நாளைக்கு எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி சரி, நான் சுடரமாவை பார்த்துட்டு கிளம்புறேன். ஓகேங்க. என்னன்னே தெரியல, இந்த மாஸ்க் பொண்ணு பார்த்தா மட்டும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. நம்மள பார்த்தாலே திட்டுது, நம்மள கண்ணுல படவே கூடாதுன்னு சொல்லுது. ஆனாலும் என்னமோ ஒண்ணு இந்த பொண்ணு பார்த்தா மட்டும் ஒரு மாதிரியா தோணுது. தம்பி, அம்மா டீ போட்டீங்களா? டீயை குடிச்சுதான் தலைவலி போகணும்னு இல்ல போலயே, ஏற்கனவே தலைவலி பறந்து போயிருச்சு போல. என்னம்மா சொல்றீங்க? இப்போ உங்களுக்கு தலை வலிக்கல தானே? உண்மையா சொல்லுங்க. ஆமா, தலைய வலிக்கல. எப்படிமா? அது அப்படிதான் தம்பி, நமக்கு பிடிச்சவங்க வந்து நம்ம பக்கத்துல நின்னு 4 வார்த்தை பேசினா போதும், தலைவலி பறந்து போயிரும். ஓ, நீங்க பேசினத சொல்றீங்களா? நான் பேசினத சொல்லல தம்பி, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு போச்சுல, அத சொன்னேன். மாஸ்கா? மாஸ்கா? என்ன தம்பி நீங்க, அந்த பொண்ணு மாஸ்க் போட்டுட்டே சுத்துறதுனால மாஸ்கே பேர் வச்சிட்டீங்களா? என்ன தம்பி? அதானே? ஆமாமா, எதுமா? எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ தம்பி, நானும் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணேன், எனக்கும் எல்லாம் தெரியும். அம்மா, அந்த பொண்ணு ஏதோ உங்களை பார்க்க வந்துச்சு, நீங்க வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, எப்ப என்ன பார்த்தாலும் திட்டிக்கிட்டேதாமா இருக்கும். அந்த பொண்ணு போய் ஏன் கூட ஆட போங்கம்மா. தம்பி தம்பி, மோதல்ல ஆரம்பிக்கிறதா காதல்ல முடியும் தம்பி, இந்த சின்ன விஷயம் கூட தெரியாம இருக்கீங்களே. ஆத்தாடி, எனக்கு மோதல்லையும் ஆரம்பிக்க வேணாம், அது காதலாவும் போய் முடிய வேணாம். நீங்க வேறமா, என்னையெல்லாம் காதலிச்சு அந்த பொண்ணு என்னமா பண்ண போகுது? எனக்கு பாசமா கூட இருக்க தெரியாதுமா. அம்மா அப்பா இல்ல, என்கிட்ட சரியான வேலையும் இல்ல. நான் ஏதோ ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிருக்கேன், அடுத்த டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் பார்ட் டைம்ல. எனக்குன்னு இருக்கிறதே எங்க அப்பா தான் மட்டும்தான். இத வச்சுட்டு ஒரு பொண்ணு என்ன நம்பி வந்து என்னமா பண்ண போகுது? அத பார்த்தா பெரிய இடத்த பொண்ணு மாதிரி தெரியுது. அது பாட்டுக்கு அது லைஃப சந்தோஷமா வாழட்டும். அவங்க வீட்டுல அதுக்கு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம லைஃபுக்கும் அதுக்கும் செட் ஆகாதுமா. சூர்யா, காதலோட மாயாஜாலத்தையே நீங்க புரிஞ்சுக்கல. காதலுக்கு வரைமுறை எல்லாம் இல்லப்பா. இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் பேசணும், இப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும், அதெல்லாம் பார்த்து வர்றது காதல் கிடையாது. ஓ மனசும் அந்த பொண்ணு மனசும் ஒண்ணு சேரணும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கனாலே நின்ன பார்த்து ஆசைப்படும். நீங்க 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வளரலாம், வாழலாம். இப்ப நானும் என் புருஷனும் பண்ணலையா? எங்க 2 பேருக்குள்ள நிறைய சண்டை வரும், குட்டி குட்டியா பிரச்சனைகள் வரும். ஆனா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். எங்க கிட்டயும் தான் காசு பணம் இல்ல, ஆனா நாங்க சந்தோஷமா இருக்கல. அந்த மாதிரி தான் நீயும் அந்த பொண்ணை விட்டு கொடுத்து போகணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணு உன்னை விட்டு கொடுத்து போகணும், அவளும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்க சொல்றது கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்குமா, ஆனா நடைமுறை வாழ்க்கையில நாங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோமே. இங்க பாருப்பா, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல, ஆனா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா தைரியமா லவ் பண்ணு.
நம்ம இப்படி இருக்கோம், நம்மளா லவ் பண்ணா செட் ஆகுமாலாம் நினைக்கவே நினைக்காத. உனக்குன்னு இருக்கிறது கண்டிப்பா உன்னை வந்து சேரும். நான் சேர்த்து வைக்கிறேன். என்ன நான் சொல்றது? ம்? சரிப்பா, இந்தா, டீயை குடி. ம், சூர்யா, ஹோ, நான் சொன்னதை சீரியஸா எடுத்துக்கிட்டு சூர்யா லவ் மோடுக்கு போயிட்டான் போலயே. சரி, சூர்யா கனவுலயே அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்மளும் இந்த எபிசோட முடிச்சுக்குவோம். வேதாவை பாத்தீங்களா மக்களே? நீங்க எல்லாரும் வேதா மேல செம்ம கோவத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா வேதாவோட கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நைட்டு பத்திரத்துல கைரேகை வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கா. அது நடக்க போகுதா இல்ல வேதா மாட்ட போறாளா? பாக்கலாமா? வேதாவோட அழிவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பா எல்லாரும் மறக்காம வந்து பாருங்க. அப்புறம் நம்ம சூர்யாக்கும் ஷாலினி மேல லைட்டா காதல் வந்திருக்கு. அது இன்னைக்கு முத்தி அவங்க லவ்வ சொல்லி பாக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு தேங்காய் சாதம், உருளைக்கிழங்கு வறுவல், கேரட் முட்டைக்கோஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பை.